நீங்கள் அரசு ஊழியரா அல்லது அரசு பள்ளி ஆசிரியரா? ஒவ்வொரு வருடமும் உங்கள் வங்கி கடன் மூலமாக நீங்கள் கடன் தொகையிலேயே ரூபாய் 50,000 மேல் இழந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? இது உங்கள் ஊதியத்தில் அல்ல, உங்களின் தவறான வங்கி தேர்வால். நான் சரவணன், அரசு பள்ளி ஆசிரியர். எனது சம்பள கணக்கை, எனது கடனை பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவுக்கு மாற்றிய பொழுது வருடத்திற்கு எனது வட்டியில் ரூபாய் 40,000 மேல் மீதமாவதை கண்டு உண்மையிலேயே நான் இன்பதிர்ச்சி அடைந்தேன். எனக்கு அது அதிர்ச்சியாக இருந்தது. அப்பொழுதுதான் நான் புரிந்து கொண்டேன், தமிழகத்தில் பல அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் தமது வங்கிக் கணக்கின் மூலமாக வங்கிக் கடனில் வட்டி தொகையாக ரூபாய் 50,000 மேல் தனக்கு தெரியாமலே இழந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது. அதற்காக விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த வீடியோ செய்ய வேண்டும் நினைத்தேன். இந்த வீடியோ உங்களுக்கானது, அரசு ஊழியர் மற்றும் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கானது. இதை முழுமையாக பார்க்கும் பொழுது இந்த இழப்பு ஏன் ஏற்படுகிறது, இதை எப்படி குறைக்க வேண்டும் என்பதை எனக்கு தெரிந்து கொள்ள முடியும். பல பெரிய வங்கிகளை, எஸ்பிஐ உள்ளிட்ட பெரிய வங்கிகளை பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவுடன் கம்பேர் செய்யும் பொழுது பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா தனிநபர் கடனுக்கான வட்டி வீதம் 8.9 தற்பொழுது. இதே எஸ்பிஐயில் 10.5, தோராயமாக இதில் 1.6% வித்தியாசம் ஏற்படுகிறது. வீட்டுக்கடனுக்கான வட்டியை பொறுத்த வரையில் 7.1 பல பெரிய வங்கிகளில், பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவும் 7.1. ஆனால் சிபில் 700 மேல் இருந்தாலே இந்த 7.1 பெற்றுவிட முடியும். பெரும்பாலான அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தங்களுக்கான தனிநபர் கடன் மற்றும் வீட்டுக்கடனுக்காக தோராயமாக 20 முதல் 30 லட்சத்துக்கு மேல் பெற்றிருக்கிறார்கள். எனவே இந்த வட்டி விகித வேறுபாடானது அவர்கள் வருடம் செலுத்துகின்ற வட்டி தொகையில் ரூபாய் 50,000 மேல் இழப்பை ஏற்படுத்துகிறது. இது உண்மையிலே அதிர்ச்சியான தகவல். இதை நீங்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டும். ஒரு அரசு ஊழியர் தனிநபர் கடனாக ரூபாய் 30 லட்சம், வீட்டுக்கடனாக ரூபாய் 20 லட்சத்துக்கு மேல் பெற்றதாக வைத்துக் கொண்டார். இதன் மூலமாக அவருடைய இழப்பு தோராயமாக ரூபாய் 50,000 இருக்கும். இது ஒரு வருடத்தில் முடிவடைகிறதா என்றால் இல்லை, இது குறையும் செய்யாது. நீங்கள் ஒவ்வொரு வருடமும் இழக்கும் தொகைக்கான வட்டியை அடுத்த வருடம் நீங்கள் செலுத்திக் கொண்டே இருப்பீர்கள். ஆகவே வட்டி தொகை அதிகமாகிறது. மேலும் உங்கள் ஊதிய உயர்வுக்கு ஏற்றவாறு உங்கள் கடன் தொகையும் உயரும். மனிதனுடைய இயல்பு, நீங்கள் நமது ஊதியத்திற்கேற்ப நமது தேவை பெற்றுக் கொள்வோம். ஆகவே கடன் உயரும். அப்படியானால் ஒவ்வொரு வருடமும் இது 10% அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. தோராயமாக தற்பொழுது ஒரு அரசு ஊழியர் அவருடைய வாழ்நாளில் இதனால் அவர் ஏற்படைய இழப்பு தோராயமாக 10 லட்சத்துக்கு மேல் இருக்கும். இதுவே இனிவரும் காலங்களில் அரசு ஊழியரோ ஆசிரியரோ அவருடைய பே கமிஷன் ஊதிய கணக்கிடும் பொழுது அவர் 25 லட்சம் ரூபாயை அவருடைய வட்டி கணக்கிலேயே அவர் இழப்பதாக இருக்கும். இப்பொழுதுதான் நமக்கு புரியும் நம்முடைய இழப்பு எவ்வளவு பெரியது என்று. அதுதான் நாம் யோசிக்க வேண்டும். இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒன்று, நாம் சம்பள கணக்கு வைத்திருக்கும் வங்கியிலேயே சம்பள கணக்கை வைத்துவிட்டு நமது கடன் கணக்குகளை மற்றும் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா வங்கிக்கு மாற்றலாம். உதாரணமாக எஸ்பிஐ சம்பள கணக்கு இருக்கும் பட்சத்தில் சம்பள கணக்கை அங்கே வைத்துவிட்டு அந்த தனிநபர் கடனையோ அல்லது வீட்டு கடனையோ பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா வங்கிக்கு மாற்றலாம். இது சிறிய சிக்கல் இருக்கும். என்னவென்றால், ஒருவேளை நமக்கு சிபில் குறைவாக இருக்கும் பட்சத்தில் நமது கடன் தொகைக்கான வட்டி சற்று உயரலாம். இன்னொன்று, ப்ராசஸிங் கட்டணம், செயலாக்க கட்டணம் என்று கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இந்த செயலாக்க கட்டணத்திற்கான சலுகை அரசு கிடைக்கும் சம்பள கணக்கு வைத்திருக்கும் பட்சத்தில். எனவே நீங்கள் ஒரு வங்கியில் சம்பள கணக்கை வைத்துவிட்டு மற்றொரு வங்கிக்கு மாறுகையில் செயலாக்க கட்டணம் போன்ற கட்டணங்களில் சலுகை கிடைப்பதில்லை. எனக்கு இதில் எந்த குறைபாடும் இல்லை, எனக்கு சம்பள கணக்கு இந்த வகையிலே இருக்கட்டும், ஆனால் வட்டி தொகை குறைந்தால் போதும் என்ற நபர்கள், சிபில் ஸ்கோர் அதிகமாக வைத்திருப்பவர்கள் இவ்வாறு மாற்றிக்கொள்ளலாம். 2, சம்பள கணக்கை அப்படியே பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா வங்கிக்கு மாற்றி நமது தனிநபர் கடனையோ வங்கி கடனையோ வீட்டு கடனையோ
பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா வங்கிக்கு மாற்றுவது. அப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? முதலில் நாம் ஏற்கனவே சம்பள கணக்கு வைத்திருக்கும் வங்கியில் தனியார் கடனை முழுமையாக செலுத்திவிட வேண்டும். அங்கு என்ஓசி பெற்று நமது அலுவலகத்தில் பே டிராயிங் ஆஃபீஸர்கிட்ட நம்ம என்ஓசியை கொடுத்து நம்மளோட ட்ரெஷரி அக்கௌண்ட்ல பேங்க் அக்கௌண்ட்டை மாற்றி புது பேங்க்ல நம்ம வரவு வைத்த பின்பு பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவில் நம்ம அப்ளை பண்ணி அங்கே தனியார் கடனை பெற்றுக்கொள்ளலாம். வீட்டு வங்கியை மாற்ற வேண்டும் என்று என்ஓசி தருவதற்கு வங்கிகள் நிர்பந்திப்பது இல்லை, கூற்றுவார்கள். இவ்வாறு செய்கையில் நமக்கு பலன்கள் இரண்டு கிடைக்கும். ஒன்று, சிபில் ஸ்கோர் குறைவாக இருந்தாலே நமக்கு குறைந்த வட்டிகள் கிடைக்கும். இன்னொன்று, செயலக கட்டணங்கள் பெரிதும் தவிர்க்கப்படும். இதுதான் சிறப்பு. முதல் வழியோட இதுதான் சிறப்பானது. நாம் முடிந்தவரை இதிலேயே முயற்சி கொள்ள வேண்டும். இப்பொழுது நமது பெரும்பாலான நபர்களிடம் இருக்க வேண்டிய பெரிய சந்தேகம் இதுதான். இதனால்தான் நிறைய பேர் மாறாமளிக்கிறார்கள். ஒன்று, எஸ்பிஐ, கனரா, பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் பேங்க் போன்றவர்கள் பெரியது. பல இடங்களில் வங்கி கிளைகளும் ஏடிஎம்களும் உள்ளன. மக்கள் அதிகமாக இருப்பார்கள், ஊழியர்கள் அதிகமாக இருப்பார்கள், பரிவர்த்தனைகள் அதிகமாக இருக்கும். நமது வேண்டுகோள்கள் விரைவாக நிறைவேற்றப்படும். நாம் அதிகமாக தொடர்பு கொள்ளலாம். நமக்கு எளிதாக பரிவர்த்தனை நடக்கும். நாம் வங்கிகளிடம் கேட்பது எளிது என்று ஒரு எண்ணம் இருக்கிறது. இது சரியா? பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா வங்கியை பொறுத்தவரை இந்த மற்ற வங்கிகளோட வங்கியின் அளவு குறையும். ஆனால் நீங்கள் வங்கி கணக்குகளை ஒப்பிடும் பொழுது மற்ற வங்கி கணக்குகளை இந்த வங்கி கணக்குகள் குறைவாக இருப்பதால் நீங்கள் எளிதாக பரிவர்த்தனை செய்ய முடிகிறது. நீங்கள் மற்ற வங்கியில் இருக்கும் நேரத்தில் 10 மடங்கு நீங்கள் நேரத்தை செலவழித்தாலே இங்கே உங்கள் தேவைகள் பூர்த்தி செய்யப்படும். நம்ம வரிசையில் நிற்காமல் விரைவாக செயலாற்ற முடியும். ஒன்று, பரிவர்த்தனை கட்டணங்கள் மிக குறைவு, எளிதாக நாம் அணுக முடியும். கடனோ, சேமிப்பு கணக்கோ, மற்ற கணக்குகளோ, முதலீடோ, காப்பீடோ விரைவாக நிறைவேற்ற முடியும். பரிவர்த்தனைகள் விரைவாக நிறைவேறும். டிடி போன்ற மற்ற எந்த கட்டணமும் இங்கு வசூலிக்கப்படுவதில்லை. வங்கி கிளைகள் குறைவாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் சம்பள கணக்கை பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா மாற்றுகையில் நமக்கு கிடைக்கும் பெரிய சலுகை, எந்த ஒரு ஏடிஎம்மிலும் நாம் இலவசமாக எடுத்துக்கொள்ள முடியும். கட்டணம் இல்லை. நீங்கள் எத்தனை முறை எடுத்தாலும் கட்டணம் இல்லை. அதனால் நீங்கள் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவுக்கு மாற்றுவதற்கு பெரிய வங்கி, சிறிய வங்கி, பரிவர்த்தனை கட்டணம், வங்கி கிளை, ஏடிஎம் மிஷின் எண்கள், வரிசையில் இருக்க வேண்டும், இது போன்ற எந்த சந்தேகமோ எந்த ஒரு இழப்போ நமக்கு இல்லை. பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவுக்கு நீங்கள் மாற்றிக்கொள்வது மிக எளிதானது, பாதுகாப்பானது, சுலபமானது. இப்பொழுது ஒரு சந்தேகம் இருக்கும். பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவை விட வேறு வங்கி இதோட குறைவாக வட்டித்தொகை வசூலிக்கிறதா? இதையோட இன்னும் எளிமையானதாக இருக்கிறதா? இன்னும் அது அரசுகளுக்கு சாதகம் இருக்கிறதா? எனக்கு தெரிந்த வரையில் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவுக்கு இணையாக குறைவான வட்டி தற்பொழுது எந்த வங்கியிலும் இல்லை. ஒருவேளை என் கருத்து தவறாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அதை தெரிவிக்கலாம். அதையும் நான் வீடியோவில் பதிவு தயாராக இருக்கிறேன். எனக்கு தெரிந்தவரையில் இதுவரையில் இப்பொழுது பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா மட்டுமே இவ்வளவு குறைவான வட்டி பரிவர்த்தனை கட்டணமின்றி எளிமையாக நமக்கு கிடைக்கிறது. இதை ஊழியர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இதுதான் என் கருத்து. அடுத்ததாக பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவில் கிடைக்கும் நன்மைகள். தற்போது தமிழக அரசு பெரிய வங்கியுடன் ஏற்படுத்தப்பட்டுள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின்படி நமக்கு சலுகைகள் கிடைக்கிறது. குறைவான வட்டி, காப்பீடு, விபத்து காப்பீடு, சுகாதார காப்பீடு, இறப்பு சலுகை, திருமண உதவி, கல்வி உதவி போன்ற சலுகைகள் வழங்கப்படுகிறது. இது பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவிலும் உள்ளது. நமது ஊதிய கணக்கு உதவி ஏற்றபடி. ஆகவே நமக்கு எந்த இழப்பும் இல்லை. ஒன்று, இதுவும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கி, எனவே நமது கணக்கு பாதுகாப்பானது. இவ்வளவு சலுகைகள் கூறியதால் உங்களுக்கு புரியும் நிச்சயமாக தற்பொழுது பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா என்பது நமக்கு சம்பள கணக்கை மாற்றுவதற்கான சரியான வங்கி என்று. நாம் சிந்திக்க வேண்டியது, இத்தனை நாட்களுக்கு பழகிவிட்டோம், மாற்ற வேண்டுமா? இங்கே கடன் வாங்கிவிட்டோம், இன்னும் மாற்ற வேண்டுமா? எந்த ஒரு வங்கியிலும்
பொதுநோக்கம் இருந்தாலும் வங்கிகள் லாபத்திற்காக செயல்படுகின்றன, மாற்றுக்கருத்துல. நாமும் நமது வங்கி கணக்கை மாற்றுவது நமக்கு பயனுள்ள பட்சத்தில் மாற்றுவதில் எந்த குறையும் இல்லை. நீங்கள் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா வங்கிக்கு கணக்கை மாற்றுவதால் உங்களுக்கு பரிசீலனைகள் எளிது, பரிசீலனை இருக்க தேவையில்லை. இந்த ஏடிஎம் நீங்கள் பணம் எடுக்க முடியும். நிதி இழப்பது எதுவும் இல்லை, பாதுகாப்பானது. உங்களுக்கான கடன் தொகையில் மிகப்பெரிய சலுகைகள் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா இருக்கிறது. எனவே இதை ஆழமாக சிந்தியுங்கள். எனது ஆழமான வலியுறுத்தல், நீங்கள் பல வங்கிகளை, நான் சொன்னதை தாண்டி நீங்கள் பல வங்கிகள் ஒப்பிடுங்கள். பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவில் உங்களுக்கு சலுகைகள் அதிகமாக இருப்பதால் அதை தேர்ந்தெடுங்கள் என்பதே. இருப்பினும் இதில் முடிவு உங்களுடையது. உங்களுடைய வசதிக்கு ஏற்ப சில பேருக்கு போக்குவரத்து இடையூறாக இருக்கலாம், அருகாமை இருக்கலாம். இது போன்ற வசதிகளை கவனித்து உங்களுக்கான வங்கியை தேர்ந்தெடுங்கள். மற்றபடி பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவில் உங்கள் கணக்கை மாற்றுவது அதிர்ஷ்டமானது. சிந்தியுங்கள். இதன் மூலம் உங்கள் வட்டியை நீங்கள் செலுத்தும் வட்டியில் பெருமளவு சேமிக்க முடியும். உங்கள் காலத்தில், அதாவது நாம் பணிபுரியும் காலத்தில் இதனால் நாம் சேமிக்க போகும் தொகையானது பல லட்சங்களை தாண்டும். எனவே இதை ஆழமாக யோசித்து முடிவெடுங்கள். நான் இரா சரவணன், அரசு பள்ளி ஆசிரியர். எனது தொலைபேசியில் 97 91 24 44 22. உங்களுக்கு ஏதேனும் தகவல் இருப்பின் என்னை தொடர்பு கொள்ளலாம். நன்றி.